ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. கர்த்தா உமக்கு ஆராதனை, கல்வாரி நாதா ஆராதனை. கர்த்தா உமக்கு ஆராதனை, கல்வாரி நாதா ஆராதனை. ஆராதனை ஆராதனை, ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, அனுதினம் ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டு உன்னதரே ஸ்தோத்திரமையா. உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டு உன்னதரே ஸ்தோத்திரமையா. கள்ளமெல்லாம் நீக்கி விட்டீர் நல்லவரே ஸ்தோத்திரமையா. கள்ளமெல்லாம் நீக்கி விட்டீர் நல்லவரே ஸ்தோத்திரமையா. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. இரத்தத்தினால் நீதிமானார் மாற்றினீரே ஸ்தோத்திரமையா. இரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றினீரே ஸ்தோத்திரமையா. இரத்தத்தினால் ஆசாரியனாய் மாற்றினீரே ஸ்தோத்திரமையா. இரத்தத்தினால் ஆசாரியனாய் மாற்றினீரே ஸ்தோத்திரமையா. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, அனுதினம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, ஆவியில் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, அனுதினம் ஆராதனை. கிருபை நிறைந்த தேவனே, அப்பா பரலோக பிதாவே, நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்கள் நடுவில் அசைவாடும்படியாக, நீங்க மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையான ஒரு ஆராதனையை எங்கள் தேவனுக்கு நாங்கள் செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்கள் கவனங்களை திசை திருப்புகிற காரியங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள் ஒருமுகப்படட்டும். இயேசுவின் நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் ஆண்டவரே.
எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இணைந்து தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே என்று சொல்லி, என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்தீரே, ஒருவரும் கடந்து வராதபடிக்கு பதிலாய் மாறினீரே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்தீரே, ஒருவரும் கடந்து வராதபடிக்கு பதிலாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. சோதனை வேளையில் தளர்ந்திட்ட போது தாங்கிய நிறுத்தினீர், ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீர்கள். சோதனை வேளையில் தளர்ந்திட்ட போது தாங்கிய நிறுத்தினீர், ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீர்கள். ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. எதிர்கொண்டு வந்த செங்கடலே உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பர்வதமே உன்னை உருகி போக செய்தார். எதிர்கொண்டு வந்த செங்கடலே உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பர்வதமே உன்னை உருகி போக செய்தார். ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை பேரால சொல்ல முடியும், உணர்ந்து சொல்ல முடியும்? ஆமா, எத்தனையோ செங்கடல்கள் எனக்கு முன்பாக வந்து நின்றது, என்ன செய்யணும்னு தெரியாத சூழ்நிலை வந்தது. ஆனா கர்த்தர் தான் அது நடுவில் இருந்து எனக்கு ஒரு வழியை திறந்து தந்தார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எத்தனையோ ஆயுதங்கள் புறப்பட்டு வந்திருக்கலாம், ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாதபடி கர்த்தர் தான் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து நம்ம பாட போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். உன்னத தேவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே வாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுது. நல்ல உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் செலுத்தி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடிக்கமானவரே, அன்பு நிறைந்தவரே. வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை
இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை சேர்ந்து நாம் பாட போகிறோம். இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிற ஒரு தேவனாக அசைவாடுகிறவராக இருக்கிறபடினாலே இந்த நாளிலே நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் எல்லா தேவைகளும் அது அற்புதமாய் ஆச்சரியமாய் நிச்சயமாய் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் வந்த இடத்துல அற்புதம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம் நடுவிலே அற்புதம் நடக்க, அற்புதமான கிரியைகளை செய்ய ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அற்புதம் நடக்க போகிறது என்ற எதிர்பார்ப்போடு கூட உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து உங்க கவலைகளை மறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்துல. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இருளான வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஹோசன்னா 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 ஹோசன்னா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுவே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசு ராஜன் வந்து விட்டார். இந்த காலவெளி அற்புதங்கள் நடக்கட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த நாளிலே உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறட்டும். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த ஒரு விடுதலை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய வல்லமை. ஹோசன்னா. அந்த வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்த வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. ஆமென். இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் எழும்பி நின்று பாட போகிறோம். நல்ல கை தட்டி பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓசையுள்ள ஒரு கை தாளத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாய், வெற்றி பெற்ற நிலையில இருந்து அந்த வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் காணப்போகிறவர்களாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில் ஏற்கனவே இயேசு வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். அந்த வெற்றி பெற்ற ஹல்லேலூயா அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு அந்த வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கும்படியாக எல்லா அந்தகார வல்லமைகள் ஹல்லேலூயா முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அந்த வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்த வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தரின் உரபல ஷபரப கபரபலபரபா படுகிறது. இயேசு ராஜன். இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்திலே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆவியின் வல்லமை நம்மிலே அளவில்லாமலை ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலை ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. தேவ வல்லமை, தேவ வல்லமை ஒவ்வொருவரை மாட்கொள்ளட்டும், ஒவ்வொருவரை மாட்கொள்ளட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டு ஆண்டவரே. ஓ ரப கபல பரப துரடப கபல பரப ஷபரப கபல பல பல பரப திகரப மகரே கரக சிகரே கரக பாபா ரெகோ ரகே ரகே தே ரகே லரஸ்யங்கே லக்கரா தியங்கே லக்கோர மனகந்தே லக்கபர சியங்கர நம கபர பாபா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஓ ரகமனா சேகே ரெக்கந்தரனா கோரா சேகந்தரா ரெக்கனா கந்தரா லெக்கோரபா சேகே. வெகுநாளாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களின் மேலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணுவீராக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக. ஓ தடைகள் விலகி போவதாக. சத்துருவின் வல்லமை முறியடிக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. ஒரு பூரண ஆசீர் பெருகுவதாக. ரகமனா ஷேகே அந்தரனா லெக்கோரபாரா சியந்தே லோகாரதே ரேகேனா சியங்கோதரனமோ லெக்கபரக்கனா ஹந்தரே. ஒரு பரலோகத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இறங்கி வருவதாக. ஒரு பரலோகத்தின் மகிமை உம்முடைய பிள்ளைகளின் மத்தியிலே இறங்கி வருவதாக. ஷமா பாபா பாபா ரிகமல பரப துரனா கபரபல பரபல பரப ரிஷபரப கபரபல பரபல பரப ரிகபரபல பரப துரனா கபரபல பரப ஷபரபல பரபல பரப. ஒரு தேவனுடைய ஆண்டவரே நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளின் நடுவிலையும் தேவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்வதாக. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் என்பதை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கண்ணார காண்பார்களாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் மகிமையான காரியங்களை செயல்படுத்துகிற தேவன் என்பது ஆண்டவரை எல்லாராலும் அறியப்படுவதாக. பராக்கிரமம் செய்கிற தேவன் நீர் என்பதை உம்முடைய ஜனங்களின் மூலமாக அநேகர் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக.
Rakamama Shagadarama Likamana the Ankara Balaba Shabara Kabalabaraba Rekabanama the Ankara Baraba Kabarabalaba Shabarabala Kabarabalaba Uriankara Barabalaba Shabarabalabaraba Ura Kababa Shabarabalaba the Karababa Kabarabalaba Duramanabalaba Shabarabalaba Dura Kabarabalaba Andavre my Magibai Padutugara Mandavare உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஒரு அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தேன் என்று சொன்னீரே, உம்முடைய காருண்யத்தினால் இழுத்து கொண்டேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த அன்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு புதிய மாதத்தை தந்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலேயும் இந்த மாதத்திலேயும் எங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் நீ நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உமக்கு நன்றி சொல்ல 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தி நீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. 1000 நாவுகள் போதாதே, அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தி நீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. 1000 நாவுகள் போதாதே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. நன்மை கிருபையினால் மூடி சூட்டி நீரென்னை, தூதரிலும் மேலாய் உயர்த்தி நீரே, நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பே. 1000 நாவுகள் போதாதே, நன்மை கிருபையினால் மூடி சூட்டி நீரென்னை, தூதரிலோ மேலா உயர்த்தி நீரே, நன்மையை என்றும் துதிப்பே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எந்த ஆத்துமாவே கர்த்தரையே துதி, எந்த முழு உள்ளமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமை செலுத்துவோம். என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. நகர்ந்திட்ட
கடந்திட்டாலோ காலம் கடந்திட்டாலோ கர்த்தர் நீரென்றும் மாறாதவர் உம் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே நாட்கள் நகர்ந்திட்டாலோ காலம் கடந்திட்டாலோ கர்த்தரே நீரென்றோ மாறாதவர் உம் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேன். ஆயிரம் மாவுகள் போதாதே எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி கர்த்தரையே உணர்ந்து சொல்லுவோமா என்று முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எத்தனையோ நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கிறார் பிரியமானவர்களே. எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகளை நாம் தாண்டி வருகிறதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் முழு உள்ளத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் என் முழு பலத்தோடும் என் முழு மனதோடும் அவரை நான் அல்லேலூயா மகிமைப்படுத்துவேன். அவரிடத்துல நான் அன்பு செலுத்துவேன். அவரையே நான் ஆராதிப்பேன். அவருக்காக மாத்திரமே நான் வாழுவேன். அவருக்கு உண்மையா நான் இருப்பேன். அவருக்கு பிரியமா நான் நடப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்காக வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்க. நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீங்க. நல்ல ஆண்டவரே அனுபவங்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அதிலே இன்னும் பெருகணுமே. நாங்கள் இன்னும் பெருகணுமே, இன்னும் வளரணுமே, இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறணுமே. தடையாயிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். எதிர்மறையான எண்ணங்கள் அகன்று போகட்டும். அவிசுவாசங்கள் அகன்று போகட்டும். கசப்புகள் அகன்று போகட்டும். எல்லா விதமான கோபங்கள் அகன்று போகட்டும். கர்த்தருக்கு விரோதமான சிந்தனை இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இருதயங்களை ஆண்டவரே நீர் வகையறித்து பார்ப்பீராக, எங்களை உணர்த்துவீராக. எங்களுடைய ஆண்டவரே சிந்தைகளை கர்த்தருக்கு நேராய் திரும்பாமல் இருக்குமானால் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளும் கர்த்தருக்கு நேராய் திரும்புவீராக. ஒரு பரிசுத்த அலங்காரம் எங்களிலே காணப்படட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஒரு ஜீவனுள்ள கற்களை ஆவிக்கேற்ற மாளிகையாய் தேவனுக்கென்று பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஜாதியாய் எங்களை மாற்றோ. ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் மாற்றோ. ஒரு பரிசுத்த அலங்காரம் எங்களிலே காணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் எங்களை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் எங்களிலே செயல்படுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை சந்திக்கிறதற்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட ஜனமாய் எங்களை ஆண்டவரே கர்த்தர் நிலைவரப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு நாளிலே நாம் நிற்க வேண்டுமே. அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறதுக்கு தான், நம்மை மாற்றுகிறதற்கு தான் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஹல்லேலூயா ஆண்டுடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே என்னிலே இன்னும் அதிகமாய் கர்த்தர் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிலே எங்களோடு கூட கர்த்தர் அதிகமாய் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை
இப்போ காட்டும் செய்ய ஆயத்து ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்து பேசு பேசு ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானது இப்போ காட்டும் செய்ய ஆயத்து ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்து பாவிகட்கு உமது அன்பை என் நடையால் காட்ட செய்யோ பாவிகட்கு உமது அன்பை என் நடையால் காட்ட செய்யோ கல்வாரி ஆவியா உள்ளத்தை போரில் வெல்லபி செய்யோ கல்வாரி ஆவியாளன் உள்ளத்தை போரில் வெல்லபி செய்யோ பேசு பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானது இப்போ காட்டும் செய்ய ஆயத்து ஆண்டவா பிரியமானது இப்போ காட்டும் செய்ய ஆயத்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறாரே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறாரே அந்த நோக்கம் நம்மில நிறைவேற வேண்டும் தேவ சமூகத்தில் போய் நாம் இன்னும் அதிக நேரம் செலவிடுவோம் ஆண்டவரோடு பேசுகிற அனுபவங்கள் இன்னும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் காண்பிக்கிற ஹல்லேலூயா வழியிலே நித்தமும் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம் தேவனுக்காக சாட்சியாய் நிற்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே உன் சித்தம் நிறைவேறட்டும் உம்முடைய நாமம் என் மூலமா மகிமைப்படட்டும் உமக்கு சாட்சியாய் இன்னும் ஆண்டவரே ஜீவிக்க எனக்கு நீர் பலன் தாரும் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். இன்றைக்கும் உங்களோட கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்துகளுக்கு அறிய நன்றார் எபிரேயருக்கு நிருபம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பதி தான் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 3 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் இந்த வேதத்தை தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய அட்டவணை. நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது எங்களுடைய போதகர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்னவென்றால் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பாராமல் படிக்கணும். நாங்கள் அல்லேலூயா. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நிறைய காரியங்களை பாராமல் படிப்பீங்க. இந்த எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை பாராமல் படித்தா நல்ல. எத்தனை பேர் படிக்க விரும்புகிறீங்க? படிக்காட்டிலும் படிக்க விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கிறவங்கள மட்டும் நல்ல கைதுக்கு சொல்லுங்கள், ஐயா அந்த பாடத்தை படிங்க. அமேன்னு சொல்லும். அல்லேலூயா. ஏன்னா இதில் தான் விசுவாச வீரர்களுடைய அந்த சாதனை சவால்களை எப்படி சந்தித்தார்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவடைய உறுதி காணப்படாது. காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகளையே நான் நம்புகிறோம்.
ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக அந்த காணாதவைகளுக்காக அநேகர் என்ன செய்தார்கள், தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் அநேகரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் வாசித்து பார்க்கணுன்னா அதில் பற்றி ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த காணாத உலகத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி அங்கே ஆபேல் முதல் கடைசியில் இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது 32ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது சாமுவேல் வரைக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் எப்படி ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், எப்படி நீதியை நடப்பித்தார்கள், எப்படி வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், எப்படி சிங்கங்களுடைய வாய்களை அடைத்தார்கள், எப்படி அக்கினியுடைய உக்கிரகத்தை அவித்து போட்டார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி எல்லாவற்றையும் மேலாக தன்னுடைய பிள்ளைகளையும் சாக கொடுத்தார்கள். எதற்காக? மேலான உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்து. ஆமென். காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளுக்காகவே தங்களை அர்ப்பணித்தார்கள். ஒவ்வொருத்தரையும் குறித்து சொல்லுவேன்னால் இங்கே சொல்லப்படுக ஒவ்வொருவரை பற்றி சொல்லும்போது காலம் போதாது அப்படின்னு சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே 32ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது சொல்றாரு, இன்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ஒவ்வொருத்தரை குறித்து சொல்லுவேனால் காலம் போகாது, காலமே எனக்கு போதாது. அவ்வளவு பெரிய சாதனைகளை ஆண்டவருக்காக செய்து முடித்தாங்க. அதை நான் அந்த நாளில் ஒவ்வொரு நாளும் டிவியில் பேசிட்டு வர்றேன். வரிசை 1 2 3 4 பாகமாக ஒரு நாள் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். அது எனக்கே பிரயோஜனமாக இருக்குது, அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது நம்முடைய தமிழ்நாடு, இந்தியா, உலக அளவில் பல கண்ட்ரீஸ்லையும் போயிட்டு வர கர்த்தர் கிருபை செய்தாருக்காக நான் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே, இந்த 4 மாதம் நம்ம விட்டு கடந்து போய்விட்டது. 5வது மாதத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குது? இந்த தேவனுடைய மனிதனாகிய மோசையை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது இந்த மோசையை ஆண்டவர் என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து ஒப்பிடுவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே விளக்கம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறார் என்றால், எபிரேய புத்தகத்தை எழுதின ஆசிரியர் சொல்றாரு, பரம அழைப்புக்கு பங்குடைய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து இந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். மோசையை சொல்லிட்டு அப்புறம் இயேசுவை சொல்றாரு. ஆனா இங்க இந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்ற, 2ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே மோசைக்கும் இயேசுவுக்கும் ஒரு உறவு அல்லது ஒரு ஒப்புமை அல்லது ஒருவருக்கொருவர் எப்படி அவர்கள், மோசை எப்படி தமனுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றினார், இயேசு கிறிஸ்துவான எப்படி தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதை குறித்த படம் பிடித்த ஒரு நிலையில இங்கே வாசித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த கால வேளையும் கூட நாம் பார்க்க போகிறதான காரியம் என்னவென்றால், இந்த மோசையை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, எல்லாம் சொல்லுங்க, தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் நினைப்பதை வெறுத்து, குழந்தை பிறக்கும் போது அமெரிக்க தேசத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அது எந்த ஊர்லேருந்து போனாலும் சரி, அந்த குழந்தை அமெரிக்காவில் போய் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன், அந்த நாட்டு பிரஜா உரிமை கொடுப்பாங்க. அது அந்த நாட்டு கலாச்சாரம். ஆனால் இங்கே அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து அவங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க, நம்மளும் அங்கே போய் பிறந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒருத்தர் சொன்னார், நான் அமெரிக்காவில் பிறந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன வச்சுக்கிறா, நம்ம இந்தியாவில் தான் வச்சுக்கிறாரு, இந்தியாவில் தான் பிறக்க வச்சுருக்கிறார். இல்லையா சொல்லுவோம். ஆமென். அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போகலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கான பிறக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, இந்த பிரஜா உரிமை நமக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது 18, 19, 20 வயசு வரும்போது அவங்க தீர்மானம் எடுக்கணும், நான் அமெரிக்காவில் இருக்க போகிறேன்னா அல்லது இந்தியாவில் இருக்க போகிறேன்னான்னு அவங்க தீர்மானம். ஏன்னா அந்த 18, 19 வயசில் தான் அவங்க எடுக்கிற தீர்மானம். அவங்க எடுக்கிற தீர்மானத்தை வைத்து தான் அமெரிக்காவிலையா அல்லது இந்தியாவிலையா, கொரியாலையா, மலேசியாவில் எந்த ஊரில் போயிருக்குன்னா அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ணணும். இதே மாதிரி இங்கே மோசே அவன் சிறுவனாக இருந்த போது எகிப்தில் பிறக்கிறார். அந்த எகிப்து தேசத்தில் பிறந்த போது அங்கே உள்ள சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். ஒரு சட்டம் வருது. என்ன சட்டம் வருது? அந்த எபிரேய குடும்பத்தில் பிறக்கும் ஆண் பிள்ளைகள்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். ஏன் அப்படி சட்டம் வந்துச்சு அப்படின்னா,
அந்த தேசத்தில் இந்த மக்கள் சாதாரண மக்களாக, அந்நியராக, பரதேசிகளாக, கானான் தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தினால பஞ்சம் பிழைக்க போன ஊர் தான் அந்த ஊர் எகிப்து தேசம். முதலாவது யோசேப்பு அவனுடைய சகோதரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு குளியில் போட்டு விலைக்கு விற்று அங்கே அனுப்பினாங்க. முதலாவது யோசேப்பு போகிறார். அவர் அங்கே கைதியை போல போனாலும் அந்நியரை போய் போனாலும் ஆண்டவர் கூட இருந்தபடினால அவர் இப்போ அதிபதியாக வச்சுக்கிறார். அவர் அங்கே தேசத்தில் மேலான உயர்ந்த பதவியில் இருக்கும்போது அங்கே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பஞ்சம் பிழைப்பதற்காக யாக்கோபுடைய வீட்டார் உடம்பிறப்புகள் அங்கே போகிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாரும் வரவழைக்கிறாரு. அந்த தேசத்தில் 70 பேர் போகிறாங்க யாக்கோபு தலைமையில். அந்த 70 பேர் போனவங்க அந்த தேசத்தில் போய் குடியேறின பொழுது வளர்ந்து பெருகினார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. ஆமென், அல்லேலூயா. அங்கே போகும்போது மைனாரிட்டியாக போனாங்க, திடீர்னு மெஜாரிட்டியாக மாறிட்டாங்க. இந்தியாவில் நம்ம இப்போ மைனாரிட்டி தான் இருக்கோம், காலை வந்து மெஜாரிட்டியாக மாறலாம். விசுவாசிங்களா? நல்ல கரங்கத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாலும் இன்றைக்கி வி ஆர் மைனாரிட்டி. ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் ஆண்டவருடைய ஜனம் வளரும், பெருகும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய சபை வளரணும், ஆண்டவருடைய சபை பெருகணும், அதுதான் தேவ திட்டம். ஆனால் நாம் பெருக்கத்தில் பிசாசுக்கு பிடிக்காது. ஆகவே அவன் சட்டம் போட்டு நம்ம ஒடுக்க நினைப்பான். அன்றைக்கு எகிப்தில் அந்த பார்வோன் ராஜா அந்த தேசத்தில் போட்ட சட்டம் என்னென்னா, இப்படி இவங்களை விட்டால் இவர்கள் நம்மை மேற்கொண்டு விடுவார்கள், அவர்கள் அவங்க நாம் வந்து பாதிக்கப்படுவோம். ஆனால் இவங்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்தனா, ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். அப்படிப்பட்டதான சமயத்தில் தான் இந்த மோசே பிறக்கிறார். இந்த மோசே பிறந்த பொழுது அவருடைய தாய் 3 மாதம் வரைக்கும் பாதுகாத்தார்கள். அதுக்கப்புறம் பாதுகாக்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு, ஆண்டவரே நீங்கள் இந்த பிள்ளையை தந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது கர்த்தர் கொடுத்த பிள்ளைன்னு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுமா? நீங்கள் எப்படி பார்க்கீங்கன்னு தெரியாது, ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை இது கர்த்தர் தந்த பிள்ளைகள். எப்படி பார்க்குறீங்க? அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? ஆமேன்னு சொல்லுமா? அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, இது காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. யார் ப்ராப்பர்ட்டி? நம்ம ப்ராப்பர்ட்டி நினச்சிட்டாங்க. யாருக்கு ப்ராப்பர்ட்டி? காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. நம்ம சொத்து இல்லை, கர்த்தருடைய சொத்து. அவர் கொடுத்தாரு வளர்க்கு. இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திட, இதுக்கு நான் சம்பளம் தருவேன்னு சொல்லி அந்த பிள்ளையை தந்த ஆண்டவர் நம்ம வளர்ப்பதற்குரிய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து நமக்கு வேண்டியதான கிருபைகளையும் கொடுத்த பிள்ளைகளை பாதுகாப்பாக வைப்பார். ஆமென் சொல்லுமா? அதுக்காக தான் அந்த VBSல சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நம்ம நல்லா செய்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுக்குறோம். வேதம் நமக்கு சொல்கிறபடி அவன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேலே போடு, நீண்ட நாட்களுக்கு அப்புறமா பலனை காண்போம். இந்த சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குங்களோ இதுதான் முதிர்ந்த வயதிலையும் அதை என்ன செய்ய விடாது. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர்வேல் அதை. சரி, இந்த பிள்ளைலாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. இன்றைக்கி வெள்ளையுமா நல்ல யூனிஃபார்ம் போட்டு வைக்கலாம், கைத்துட்டுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆகவே அந்த நாட்களில் போட்ட சட்டம், எபிரேய குடும்பத்தில் பிறக்க ஆண் பிள்ளைகளை கொல்லப்படணும் சட்டம் இருந்தாலும் தெய்வ திட்டம் அவங்கெல்லாம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டேன். நம்ம மேலே பிசாசு எப்போதுமே கண்ணு வச்சுருப்பான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்ல, திருடன் கொல்லவும் அழிக்கவரை நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் நாம் நல்லா இருக்கிறத பிடிக்காது. அவன் எப்படியாவது இடைஞ்சல் பண்ணுற ஆள், நமக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அவன் செய்ய வேண்டியது அவன் செய்யட்டும். கர்த்தர் செய்வதை கர்த்தர் நமக்காக செய்வார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவன் அழிக்க நினைச்சான், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவனை பாதுகாக்க திட்டமிட்டார். சட்டம் வந்தது, அவன் இஸ்ரவேலில் பிறக்கும், அந்த எகிப்தில் பிறக்கும், எபிரேய குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அழிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டேன். ஆனால் தேவ திட்டம் அவனை பாதுகாக்க கத்த விரும்புகிறார். நம்ம எல்லாரையும் பாதுகாக்க கத்த விரும்புகிறாரு. அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். 91 சங்கீதம் வாசித்து பார்க்கும்போது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தால் அதை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ துன்மார்க்கருக்கு வரும் பலனை சிங்கத்தின் மேலும் பாலசிங்கத்தின் மேலும் வலு செலுப்பத்தின் மேலும் என்ன செய்வாய், அதை மிதித்து நீ மேற்கொள்ளுவாய் என்று சொல்லுவா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நீ நடந்து என்ன சிங்கத்தையா பாலசிங்கம் உங்கள் எதிராளியை பிசாசான எவனை விலகலான வகை தேடி சுற்றுத்துக்கிற பாலசிங்கங்களை எல்லாம் சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். மிதிக்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும்போது, நீங்கள் தேள்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்களையும் சாவுக்கதுவான யாதொன்னை கூட சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வேண்டிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன், அவனை தப்புவிப்பேன். நீடித்த நாட்களால் அவனோடு என்ன செய்வேன்,
திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன். அவன் கூட இருப்பேன். எப்போ? ஆபத்து நேரத்தில் கூட இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. ஆபத்து நேரத்தில் நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் ஆபத்தில் நான் அவன் கூட இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை நான் காத்துக்கொள்ளுவேன், ரட்சிப்பேன் சொல்லி 90ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் பாதுகாக்கிறாரு. மோசேயுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை வளர்க்குறதுக்கு சம்பளம் கிடைக்குது. அரண்மனையில் வாழ்கிறாரு. அரண்மனை வாழ்வு, ராஜ சாப்பாடு, ராஜ வாழ்க்கை, ராஜ போஜனம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த சூழ்நிலையில் மோசே தான் பெரியவனான போது, மோசே வளர்ந்த போது, அல்லேலூயா சொல்லுமா, நாமும் வளரணும். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் வளர விரும்புகிறீங்க? நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வளர்ச்சி உண்டு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக நம்ம வளர முடியாது. அல்லேலூயா. நம்ம சபையில் சில நின்று ஆராதிக்கும் போது தெரியும் யார் அதிகமாக உயரமாக இருக்குன்னு நான் பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. உயரமோ அல்லது உயரம் குறைவோ இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது தான். அல்லேலூயா சொல்லுமா. நம்மள தான் வளரணும்னு நாம் போட்ட சட்டம் போட முடியாது. நம்ம எப்படி இருக்கணுங்கிறத கர்த்தர் கொடுக்கணும். நம்மளை எப்படி வச்சுக்கிறாரு அப்படி இருப்போம். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும். யூலுக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. யோவான் ஸ்நானனை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எப்படி யோவான் வளர்ந்து பெருகினான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு. ஆமென். இந்த பிள்ளை எப்படி வளருது பாருங்க. அந்த பிள்ளை எப்படி வளருது? எத்தனை பேர் ஆவியில வளரணும்னு நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லும். அல்லேலூயா. சரீரத்தில் நம்ம வளர்றோம், ஆவியிலே வளர்ந்து நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். we have a physical growth as well as we have a spiritual growth. ஜெபத்தில் வளரணும், ஆராதனையில் வளரணும், வேதத்தில் வளரணும், ஊழியத்தில் வளரணும், வரங்களில் வளரணும், சொப்பனங்களில் வளரணும், நல்ல தரிசனங்களில் வளரணும், அன்பிலே வளரணும், ஐக்கியத்தில் வளரணும். தேவனுக்காக ஆவியிலே வளர்ந்து நாம் ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா. அந்த பிள்ளை வளர்ந்து என்ன கொண்டதான்? அல்லேலூயா. கோபம், எரிச்சல், வைராக்கியம். நான் யார் தெரியுமா? இப்படி மாம்சத்தில் வளர்கிற உலகத்தில் நம்ம ஆவியில் வளர்கிறவங்களா? நாம் எப்போ ஆவியில் வளர்கிறவங்களா இருக்கணும். கர்த்தர் நம்ம ஆவியில் வளரணும். ஆவியில் வேதம் பிரியமான ஒன்று ஆத்துமா வாழ்கிறது போல வளர்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து ஸ்வீட் பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ், அந்த தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகம், அதில் வளரணும் ஆண்டவரே. ஆமென். லூக்கா 1:80 அந்த பிள்ளை ஆவியிலே வளர்ந்தது. லூக்கா 1 கடைசியில், லூக்கா 2 கடைசியில் பாருங்க, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அவங்க அதிகமாய் வளர்ந்து பெருகினார். ஆமென் சொல்லுமா. யோவான் ஸ்நானனுடைய வளர்ச்சியை பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வளர்ச்சியை பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? மோசே தான் பெரியவனான போது நாமும் வளர வளர நமக்குள்ள அந்த மெச்சூரிட்டி, இன்னும் கோபமோ, இன்னும் எரிச்சலும், இன்னும் வைராக்கியமும், இன்னும் பகைமையும், இன்னும் கசப்பும் இது இருந்தா we are not matured spiritual people. கொரிந்து சபையை பற்றி பவுல் சொல்றாரு, எப்பா உங்களுக்குள்ள இன்னும் பிரச்சனை இருக்குப்பா, நீங்க வரம் பெற்றவங்க தான், வல்லமை பெற்றவங்க தான், கிருபை இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ளே வழக்கு வம்புகள் இருக்குதே. ஒருத்தன் நான் பவுல சேர்ந்தவன் சொல்றான், ஒருத்தன் அப்போலோ சேர்ந்தவன் சொல்றான். இப்படி யாரு சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதப்பா அப்படின்னு ஆண்ட பவுல் வேதனைப்படுறாரு. பவுல் யார்? அப்போலோ யார்? பவுல் நட்டான், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனோ விளை செய்த. உங்களுக்குள்ள மாம்சம் இருக்கு, சுயர்ன ஆவியில வளரலையே. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்க இன்னும் பால் உண்ணத்தக்கதாக மாம்சத்துக்குரியவளா இருக்கீங்களே சொல்லி பவுல் அதிகமான வேதனைப்படுவதை பார்க்கிறோம். ஆவியில ஆரம்பம் பண்ணினீங்க, ஆனா மாம்சத்துல போய் முடிச்சிருக்கீங்களே அப்படின்னு கலாத்திய சபையை பார்த்து வேதனைப்பட்டார். இன்னைக்கும் நமக்குள்ள இப்படிப்பட்ட ஆவியில வளர வேண்டிய நாம இன்னும் மாம்சத்திலே வளர்ந்து கொண்டிருந்தால் அதை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுவாரு? அதை நீங்களே நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழி எனது உண்டோ என்று ஆராய்ந்து பாரும். மோசே தான் வளர்ந்த போது, பெரியவனான போது அன்பில் நாம வளர, ஆவியில வளர, முதல் நூற்றாண்டு சபை பரிசுத்தத்தில் வளர்ந்தது, ஐக்கியத்தில் வளர்ந்தது, கபடற்ற நிலைமையில
தினமும் சபையில் அந்யோன்யத்தில் பங்கு பெற்றாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அவங்க தரித்திருந்தாங்களே. அப்படி இருந்தப்போதான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதின சபையில் சேர்த்து. We want to see, God wants to see us to grow day by day, physically, spiritually, mentally, எல்லா நிலைமையிலையும் நம்ம வளரணும்னு விரும்புகிறார். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். அவன் தான் பெரியவனான போது அவன் என்ன டிசைட் பண்ணுறான்? மோசே பெரியவனான போது என்ன சொல்ல பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து. முந்தி சின்ன பிள்ளையா இருந்தாரு, பால் குடிக்கிற பிள்ளையா இருந்தாரு, 3 மாச குழந்தையா அங்க போனாரு. இவன் பெரிய ஆள் ஆயிட்டார். வயசு எத்தனை நாங்க சொல்லல. பட் நவ் ஹி இஸ் எ மெச்சூர்ட் மேன். இப்போ அவர் டிசைட் பண்ண வேண்டியது இங்க இருக்கவா அல்லது எங்க போறது. மோசே பெரியவனான போது அவன் என்ன செய்ய பார்வோனுடைய குமாரத்தின் மகனை வெறுத்து. ஏன் அங்கே என்ன ஏன் வெறுக்கணும்? நல்லதாக இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல பணம் இருக்கு, நல்ல பொக்கிஷம் இருக்கு, மரியாதை இருக்கு. அடுத்து இவர் தான் ராஜாவை வரணும், ராஜ சிங்காசனம் இவருக்கு காத்திருக்கு. வாழ்க்கையில் உயர்ந்த பதவியில், தேசத்திலே உயர்ந்த பதவி ராஜா வீட்டு பிள்ளை. அடுத்து இவர் தான் பதவிக்கு வரணும். ஆனால் அந்த உயர்ந்த பதவியை தூக்கி தூர போட்டுட்டு பார்வோனுடைய குமாரத்தின் மகனை வெறுத்து என் ஆண்டவருக்காக அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை விட நான் தேவனுடைய ஜனத்தோடு என்ன செய்தேன்? இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்றார். 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், அங்க 7, 8, 9. எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன்? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமா இருந்ததெல்லாம், எங்க வீட்டுல எல்லா வசதி இருக்கு, நான் கப்பல், எங்க அப்பா கப்பல் வியாபாரம் பண்றவங்க, நல்ல செல்வம், நல்ல செல்வம் இருக்குது, பிசினஸ் இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. கோடி கோடியா எனக்கு இருந்தாலும் அந்த கோடி தேவனுடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அதை விட ஏத்துள்ள பொக்கிஷங்களை விட அவருடைய வாழ்க்கையில் எனக்கு நிறைய பொக்கிஷம், அதை வேண்டான்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு பரலோகத்தில் மேன்மையில மகிமையில் இருந்தவர், அவரையும் அதை வேண்டான்னு சொல்லி பூமிக்கு வந்தாரு. அதெல்லாம் வெறுத்துட்டு பூமிக்கு வந்தாங்க. எதுக்கு? நம்மை சந்திக்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க, ஒரு புது வாழ்வு கொடுக்க கிரையம் கொடுத்தாங்களே. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உயரணும், நல்ல தப்பு கிடையாது. உயரணும், வாழ்க்கையில் முன்னேறணும், தப்பு கிடையாது. ஆனால் உயரமாக இருந்தவங்கெல்லாம் தன்னை வெறுமையாக்கினார். ஆண்டவர் இயேசு தன்னை வெறுமையாக்கினார். மோசே உயர்ந்த இடத்துல கீழே வந்தார், பவுல் மேலிருந்து கீழே வந்தார். எதுக்காக? அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் தங்களுக்காக, தேவனுக்காக வெறுமையாக்கினார். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த கிருபை கொடுக்கிறார். யோவான் இயேசுவை பார்த்த போது நான் சிறுகணும், அவர் பெருகணும். ஆமென் சொல்லுமா? அந்த எய்த்தில் உள்ளதான பொக்கிஷங்கள் எல்லாத்தை விட பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ராஜ வாழ்க்கை வேண்டாம், நான் சாதாரண மனுஷனா இருக்க விரும்புகிறேன், என் ஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். இன்னைக்கெல்லாம் இப்போ எலெக்ஷன் நடக்கு, எல்லாருமே எம்எல்ஏ எம்பியா வரணும், மந்திரியா வரணும், நம்ம தேசத்தில் ஆளுகை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புகிறாங்க. மனிதெல்லாம் உயரன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டோடைய பார்வையில் தேவனுடைய ஜனங்கள், அன்றைக்கு இருந்த வருஷத்தவான்கள் தங்களை வெறுமை எய்த்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. ஆமென். ஏன்? ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரு. நான் 3 மாதம் குழந்தையா இருந்தபோது சட்டப்படி நான் கொல்லப்படணும், என் தேவனுடைய கரம் என் மேலேருந்து என்னை பாதுகாப்பு கொடுத்தது. என்னை நடத்தினாரு, எனக்கு ஜீவன் கொடுத்து, சோகம் கொடுத்து, பலம் கொடுத்து, இந்த வாழ்வெல்லாம் கொடுத்து என்னை மேன்மைப்படுத்தினாரு. எல்லா கனம் மகிமை அவருக்கு. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்குகிறே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்குகிறே. புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கை, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கை. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்குகிறே. அல்லேலூயா. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே,
தான் தங்குகிறேன். வாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனேன் கண்ணி ஒன்றும் செய்யாது. வாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனேன் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரணீரே நீரே, காக்கும் மரணீரே கேடகமானீரே. புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்குகிறேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்குகிறேன். படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மரியாதா. படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மரியாதா. தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்குகிறேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்குகிறேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் போதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் போதாமல் தாங்கிடுவார். மிதிப்பே சிங்கத்தை நடப்பே சர்ப்பத்தின் மேல். மிதிப்பே சிங்கத்தை நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்குகிறேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்குகிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உங்க பாதுகாப்பு 4 மாசம் பாதுகாத்தீங்க. சட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவ திட்டம் நான் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆரோன் குமாரத்தின் மகன் எனப்படுவது வெறுத்து அப்புறம் அவர் செய்த தீர்மானம் பெரியவனான போது அப்புறம் அடுத்து என்ன தீர்மானம் பண்றார் பாருங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்த்து. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். அநித்தியமான நிரந்தரம் இல்லாத. அல்லேலூயா சொல்லுமா. நிரந்தரம் இல்லாத நிரந்தரமான காரியத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறாரு. நித்தியமான வாழ்வு, நித்தியமான ரட்சிப்பு, நித்தியமாக அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்வை மனதில் கொண்ட அந்த மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஆமென் சொல்லுமா. He chose what to do in the upcoming days. அடுத்து என்ன செய்யணும்? My future plans. அநித்தியமான பாவ சந்தோஷம், ஏற்றிருக்கிற சாப்பாடு, ஏற்றிருக்கிற அந்த மரியாதை, ஏற்றிருக்கிற அந்த மேன்மை, மகிமை, அந்த அரண்மனை வாழ்வு, இதெல்லாம் மாறி போகும், அழிந்து போகும். இந்த உலகமே அழிந்து போகும். ஆகவே அழியாத தேவன் மேல் நம்பிக்கை வைக்க விரும்புகிறாரு. இந்த உலகமே மாறும். வேதம் சொல்கிறது, வானங்கள் மடமடவென்று அகன்றி போகும், பூமியும் வெந்து உருகி போகும். அதை விட இன்னும் சொல்லுவேன் நான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் 17-18 சொல்லுது. அந்த மோசே இதை பார்வோடைய குமாரத்தின் மகனப்பட வெறுக்க, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை தேவனுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட நோக்கம் இனி வரும் பலன் மேல். எல்லாம் இது சொல்லுங்க.
ஏதோ ஒன்று எதிர்பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்ல காரணம் என்ன? இனிமே என்ன நடக்கும்? 2 கொரிந்தியர் 4:17 வாசித்து பார்க்கிற மோசேயே, மேல் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அடுத்த வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இந்த காணப்படுகிற அரண்மனை வாழ்வு, இந்த ஆட்சி, இந்த ராஜ்யபாரம், இன்னைக்கு எகிப்தினுடைய நாகரிகத்தை பற்றி நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. அந்த எகிப்தினுடைய நாகரிகம் அவருடைய சூப்பர் பவர் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் ஒரு நாள் எழுந்தது, விழுந்தது. உலக ராஜ்யங்கள ரோம சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, கிரேக்க சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, காண்கிறவைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஆனால் மோசேக்கு தெரியும் ஒரு நாள் இந்த ராஜ்யம் விழும். ஆனால் தேவன் ஒரு ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யம். ஆகவே தான் சொல்றாரு, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகள் இப்பொழுது பார்க்கறதெல்லாம் அதெல்லாம் அநித்தியமானது. 18ஆம் வசனம் சொல்லுது, காணப்படுகிறவைகள்லாம் காணப்படுகிறவைகள்லாம் தற்காலிகமானது, காணப்படாதவைகளோ நிலைவரமான நித்தியமானது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் விசுவாசிக்கிறார். நம்ம அவரை பார்க்கல, ஆனால் அவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றோம். ஆதியாக 1:1 சொல்கிற தேவன், ஆதியிலே தேவன், அதை விசுவாசிக்கிறோம். அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை விசுவாசிக்கிறோம், அவர் வந்ததை விசுவாசிக்கிறோம், வாழ்ந்ததை விசுவாசிக்கிறோம், மரித்ததை விசுவாசிக்கிறோம், அடக்கம் பண்ணதை விசுவாசிக்கிறோம், மறுபடியும் வரப்போற விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுமா? ஆகவே அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 5:1 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? பூமிக்குரிய கூடாரமாகிய, இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய, இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, நம்முடைய சரீரமாகிய வீடு ஒரு நாள் அழிஞ்சு போகுமா? அல்லேலூயா சொல்லுமா? இந்த சரீரம் காண்கிறவைகள் மாறும், காணாத ஒரு சரீரத்தை பார்க்க போறோம். ஆமென் சொல்லுமா? இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு போக போகுது. எத்தனை வயசுல போகணும்னு தெரியாது, ஆனா காலத்துக்கு முன்னால யாரும் சாகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு இது ஒரு நாள் அழிஞ்சு போகும். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத அந்த நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு, அது நமக்கு பரலோகத்தில் இருக்கிறதை பற்றி இங்க சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென் சொல்லுமா? இது தற்காலிகமான வீடு. பெர்மனன்ட் அட்ரஸ் நமக்கு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? பவுல் சொல்றாரு, எங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் இங்கே இல்லை. ஆமென் சொல்லுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன வேலை? பெர்மனன்ட் வேலையா டெம்பரவரி வேலையா? பொண்ணுக்கு பெர்மனன்ட் வேலையா டெம்பரவரி வேலையா? பெர்மனன்ட் வேலையா இருந்தாலும் சரி 58 வயசு வரைக்கும் தானே தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது. ஒருவேளை 60 வயசு, ஒருவேளை மத்திய அரசாங்கம் 65 வயசு. அதுக்கப்புறம் எங்கே போவீங்க? இந்த அரசாங்கம் அதுக்கப்புறம் இருக்குமோ இல்லையோ தெரியாது. இந்த பூமிக்குரிய ஆள்கை ஆட்சி எல்லாம் ஒரு நாள் தற்காலிகமானது, விழும், அழிஞ்சு போகும். ஆனால் அழியாத ஒரு நித்திய ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தம் பண்றாரு. இதை மோச தூரமாக பார்க்குறாரு. ஆமென் சொல்லுமா? அந்த ராஜ்யம் அழிவில்லாதது, அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது, அது 1000 ஆண்டு அவரோடு கூட இருக்கிற ராஜ்யம், அது பூமிக்குரிய ராஜ்யத்தை விட மேலானது. ஆகவே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் பவுல் சொல்லாரு. மோசையும் பார்வோடைய குமாரத்தின் மகனை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை தேவனுடைய ஜனத்தோடு காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை. ஆமென் சொல்லுமா? அப்போ இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறதுலாம் என்ன, அது யாருடையதாகும்? ஆண்டவர் இயேசு சொன்னார், பூமியில் உங்கள் பொக்கிஷத்தை, நம்ம யாராவது அப்படி கேட்குற, அவர் சொன்னதை கேட்குறோமா? பூமியில் உங்கள் பொக்கிஷத்தை என்ன செய்யாதீங்க. ஏன் சேர்த்து வைக்கக்கூடாதான்? சொல்லுங்களேன். நான் சொல்லலை, ஆண்டவர் இயேசு சொன்ன. பூச்சியும் ஆமென். மோசே என்ன செய்த பாருங்க, இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும்
அந்த நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணினா பொக்கிஷத்தை நம்ம எங்கே வச்சிருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுமா. டெபாசிட் நிரந்தரமான இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்காம தற்காலிகமான இடத்துல வச்சு, இந்த பூமியில் எந்த பேங்கில் வச்சாலும் டெம்பரவரி இருக்குதான், டெம்பரவரியாக தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா. எப்போ திவால் ஆகுன்னு தெரியாது. ஆமென். அதான் அனுச பூச்சியும் துருவும். அமெரிக்காவில் சில பெரிய நல்ல நல்ல பேங்கெல்லாம் இருக்குது. எந்த பேங்க் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். அவன் திடீர்னு போயிருந்தான், நம்மளை விட்டுட்டு போயிருந்தான். பூமியில் உங்கள்ட்ட பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதுங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொன்னார். நான் இந்த ஆண்களுக்கு எதிர்த்து சொன்னேன், எப்போ அந்த விபிஎஸ்க்கு ஆட்கள் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு. அவங்களெல்லாம் உற்சாகப்படைஞ்சாங்க. நான் சொன்னேன், மதுரையில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, ஒரே ஆள் 1,00,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாராம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பெரிய விழா மதுரையில் நடந்துச்சு. அந்த விழாவுக்கு ஒரு ஆள் 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டாராம். ஏன் நாம் ஏன் விபிஎஸ்லேயே சாப்பாடு கொடுக்கக்கூடாது? அல்லேலூயா. நம்ம எச்சு கேட்டு காக்க விடுறதுக்கு. ஆனால் பரவாயில்ல, நம்ம ஆட்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காக ஸ்தோத்திரம். கொடுக்குறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க தங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்தை சேர்த்து வைக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுமா. இந்த பூலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா பூச்சியின் துருவும் அதை கெடுத்து போடும். ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை, ஆனால் அந்த மோசே என்ன செய்தார்? இந்த பூமியில் உள்ள எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை எல்லாத்தையும் விட பார்வோடைய குமாரத்தை மகனப்பட வெறுத்து தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை பாக்கியமாக கருதுகிறார். ஆமேன்னு சொல்லுமா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளே. ஆமேன். இந்த 2 கொரிந்தியர் 4:17 வாசித்துக்கிறது போல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நித்தியத்தை நோக்கி நாம் பயணம் செய்வோம். இவைகளெல்லாம் ஒரு நாள் மாறும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சரீரம் மாறும். நம்முடைய சரீரமாகிய கூடாரம் நம்மை விட்டு போகும். இந்த உலகம் நம்மை என்ன செய்யணும்? உலகம் நம்மை கைவிடும். நாம் நம்பியிருக்கிற எல்லாரும் நம்மை கைவிடுவார்கள். ஆனால் கைவிடாத தெய்வம் கடைசி வரை, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்மை நடத்துவார். அவருக்காக உழைப்போம், அவருக்காக கொடுப்போம், அவருக்காக ஊழியம் செய்வோம். நிச்சயமாகவே வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருவார். அவருடைய வருநாளில் அவரை சந்திப்பதற்கு காண்கிறவைகளை அல்ல, காணாத தேவனை நம்பியிருக்கிறோம். ஆகவே இந்த 2 கொரிந்தியர் 5 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த புதிய வானம் புதிய பூமியை நோக்கி செல்வோம். ஆண்டவர் அதுக்குரிய நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஆகவே இந்த உலகம் ஒரு நாள் மாறும், இந்த உலகம் ஒரு நாளே அழியும், இந்த சரீரமும் ஒரு நாளே அழியும். நாம் சேர்த்து வைத்த எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஆனால் இங்கே இருக்கும் பொழுது இந்த ஆண்டவருக்காக என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு நித்தியத்தில் பலன் கொடுக்கும். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவர்களை நாடுவோம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சென்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே முகமாய் சென்றிடுவோ. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோ.
இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். பொதுவான பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். அல்லேலூயா. பொதுவான நோக்கி நோக்கி பயணம் செய்கிறோம். பொதுவான பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். நம்முடைய பிதாக்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழ்ந்தார்கள். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் ஒரு பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துக்கிறது, பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்ந்து எனக்கு லாபமாக இருந்தவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று அற்பமும் குப்பையுமா எண்ணுகிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு மனிதனுடைய களஞ்சியம் நிறைவாயிருந்த நல்ல அறுவடை, நல்ல எல்லாம் வளமாக இருந்த போது பொருட்களை சேகரித்து வைத்தான். தன் ஆத்மாவை பற்றி சொன்னான், என் ஆத்மாவை புசித்து குடித்து சந்தோஷமாயிரு, உனக்கு வேண்டிய வாழ்நாளுக்கு எல்லாம் தேவையான சேர்த்து வச்சுக்கிறேன் சொல்லி தன்னை புகழ்ந்து கொண்ட பொழுது இன்னைக்கு ஆண்டவர் கேட்டியப்பா, உன் ஆத்மா உன்னை விட்டு நீ எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேர்த்தெல்லாம் யாருடையது? உலகத்தையே கொண்டு வந்த அலெக்சாண்டர் தி கிரேட் முழு உலகத்தையும் கையில் கொண்டு வந்த போது கையில் ஒன்றுமே இல்லாமல் போனார். கர்த்தர் கொடுத்ததெல்லாம் ஜீவன் கொடுத்தாரே, சுகம் கொடுத்தாரே, பலம் கொடுத்தாரே, வாழ்வு கொடுத்தாரே, கல்வி கொடுத்தாரே, வேலை கொடுத்தாரே, எல்லாவற்றையும் கொடுத்தாரே. ஒரு நாள் எல்லாம் கைவிடும். கைவிடாத தேவனுக்கு நம்மை கொடுப்போம், நம்முடையதையும் கொடுப்போம், நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்தை சேர்த்து வைப்போம், நல்ல பலனை காண்போம். புதுவான பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். புதுவான பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். பொதுவான பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். பொதுவான பூமி நோக்கி செய்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு, ஜீவன் கொடுப்பதற்கு, புது வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, நித்தியமான வாழ்வு கொடுப்பதற்கு பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து இந்த பூமியில எங்களோடு கூட வாழ்ந்தேன், கரையும் கொடுத்தேன். மோசே பார்வுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை விட தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிப்பது இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எய்த்துள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் விட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை அவமானத்தையும் பாக்கியம் என்று எண்ணி தன்னையும் ஒப்பு கொடுத்தாரே. எங்கள் தகப்பனே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெறுத்து நிந்தைகளையும் அவமானத்தை சகித்து எங்களை ரட்சித்தீங்களே, எங்களை அபிஷேகம் பண்ணினீங்களே, கரையம் கொடுத்தீங்களே, எங்களையும் உங்க கையில கொடுக்கிறோம். இந்த 5வது மாதத்திலையும் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து உமக்காக ஓடி உழைக்க கொடுக்க உங்க ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகரணம் வருவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம்ம அனைவருக்கு இருப்பதாக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.